மன்னனுக்காக கொலை செய்வது போர் அறம். தன் குலத்திற்காக பழி தீர்ப்பது குல அறம். அப்படியல்ல, ஒரு உயிரை மற்றொரு உயிர் தேவையின்றி கொல்லக்கூடாது என்பதே அறம். அமைதியாக வாழ்ந்த உன் குடிக்கு சோழன் செய்தது அறமல்ல எனில், நீ சேரனுடன் இணைந்து எங்களுக்குச் செய்யப்போகும் செயலின் பெயரென்ன? சோழனைப் போன்று நீயும் கொலைகாரனே என்றான் முடியன். முடியனின் குரலில் கோபம் தெரிந்தது. கடம்பன் மனதளவில் தளர்ந்து போனான். பரம்பில் ஏறியதிலிருந்தே அவனுக்கு அடிமேல் அடி விழுந்தது. அறத்தின் மேல் நின்று பேசுவதால் பரம்பின் குரல் ஓங்கி ஒலிக்கிறது. அநீதியின் குரலாய் தான் இருப்பதால் தன்னால் உரக்க பேச முடியவில்லை என கடம்பனுக்கு தோன்றியது. மனதின் தளர்வு உடலை அடைந்தது. சற்று அமர்ந்துவிட்டு செல்லலாமே என்றான். சமவெளி வாழ்க்கை ஒப்பற்ற குடியாய் இருந்த உன்னையும் சேரக்குடியாக தாழ்த்திவிட்டது போலுள்ளது. இன்னும் சற்று தொலைவு போய்விடலாம். இங்கு பல காடுகள், மனிதர்கள் நுழையக்கூடாதவை. இங்கு தாவரங்களும் உயிரை பறிக்கும். கடம்பன் மனதில் ஒரு ஒலி தோன்றியது. பரம்பில் நுழைந்ததிலிருந்து கிடைத்த முதல் பயனுள்ள தகவல். வேழக்காட்டிலிருந்து கொடியீர் செல்லும்போது தன்னை குழப்ப மட்டுமல்லாமல் காடுகளை தவிர்க்கவும் இவர்கள் சுற்றுப்பாதையில் சென்றிருக்கிறார்கள் என்று தோன்றியது. முடியன் கொடுத்த இடைவெளியை பெரிதாக்க கடம்பன் தொடர்ந்தான். மனிதர்களை கொல்லும் தாவரங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன். அவை இங்கு உள்ளதா? விலங்குகளும் உள்ளன. இங்கு பல காடுகள் அப்படித்தான். ஆட்டத்தின் போக்கை மாற்ற தனது மனதை குழப்பிவிட்டதாக முடியன் நினைக்கட்டும் என நினைத்த கடம்பன் இவர்களுக்கிடையேயான பகை உணர்ச்சியை மாற்றி போர் தடுக்க வழியே இல்லையா என்று கேட்க, உயர்ந்த இடத்தில் இருப்பவன் தாழ்ந்த இடத்தில் இருப்பவன் மேல் பகை கொள்வதில்லை. கொடுப்பது மேகத்தின் இயல்பு, காய்ந்து கிடப்பது நிலத்தின் இயல்பு. பாரி பகை பாராட்ட மாட்டான். ஆனால் சேரன் அப்படியல்ல. பரம்பை அடைய யாரை வேண்டுமானாலும் பழி கொடுப்பான், உன்னையும் கூட. சேரன் மண்ணை ஆள நினைப்பவன், பாரி மனங்களை ஆள நினைப்பவன். இன்னும் சிறிது நேரம் இவன் பேச்சை கேட்டால் தனது உள்ளம் இவன் கட்டுப்பாட்டிற்கு சென்றுவிடும் என்று கடம்பனுக்கு தோன்றியது. தாவரங்களின் வேர்கள் பாறையில் ஊடுருவி செல்வது போல மனிதனின் மனதை தன் சொற்களால் ஊடுருவ முடியும் என்று எப்போதும் நினைக்கும் கடம்பன் பேச சொற்களின்றி முதன்முறையாக பேச்சை நிறுத்தி கொண்டான். ஒவ்வொருவரும் அவரவர் சிந்தனையில் மூழ்கி ஏதும் பேசாமல் நடந்தனர். முடியன் சொன்ன காட்டை கடந்ததும் சிறிது இளைப்பாறி விட்டு மீண்டும் வேகமாக நடந்தார்கள்.